தென் சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு 7000 சாக்லேட் கொண்ட மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென் சென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 4ஆம் கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதையடுத்து சென்னை புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி தலைவர் யோபு ஞானப்பிரகாசம் ஜெயவர்தனுக்கு 7000 சாக்லேட்டுகள் தொடுக்கப்பட்ட மாலையை அணிவித்து வரவேற்றார். மேலும் ஆள் உயர ரோஜாப்பூ மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். ஏராளமானோர் சால்வை அணிவித்தும் பெண்கள் இருபுறமும் வரிசையாக நின்று மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்ததைக் கண்டு வேட்பாளர் ஜெயவர்தன் வியந்து மகிழ்ந்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் ஜெயவர்தன் தனது முயற்சியின் காரணமாகவே தென் சென்னை தொகுதி முழுவதும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடியின் ரோட் ஷோ வாக்காளர்களிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்தார். தொகுதி உரிமைகளை தற்போதைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் விட்டுக் கொடுத்து விட்டதாகவும் ஜெயவர்தன் குற்றம் சாட்டினார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் குடிநீர் தேவையை குறித்து கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத நாடாளுமன்றம். நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடல் குடிநீர் அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து சுத்தமாக தண்ணீரே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். ஆனால் பாராளுமன்றத்தில் 5 வருஷத்தில் கடல்நீர் குடிநீராக்கும் திட்டம் குறித்து ஒரு தடவை கூட பேசாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். பேசாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் எதை பற்றியும் கவலைப்படாத, மக்களை பற்றி கவலைப்படாத, தொகுதி மக்களை திரும்பி பார்க்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக 5 வருஷத்தை வெறும் கடத்தி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற செயலில் எந்த விதத்திலும் அவருடைய ஒட்டுமொத்த இதுவே கிடையாது. மக்களிடத்தில் எந்தவித தாக்கமும் அது ஏற்படுத்தவில்லை. பல்வேறு ஊடகங்களில் கூட அந்த ஒட்டுமொத்த ரோட் ஷோ பிசுபிசுத்தது கூட்டம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் இது மக்களோட நிதர்சனமான ஒரு கருத்தாகவும் இருக்குது.